அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக அமைகிறது. பொதுவாக ஒரு திருமணம் நடைபெற திருமண பொருத்தம் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைகிறது. அப்படி ஆணோ அல்லது பெண்ணோ திருமணம் செய்து பார்க்கும்போது நாம் ஜோதிடர்களிடம் ஜாதகம் பார்க்க சொல்வோம். அப்படி அவர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு 10க்கு 7 பொருத்தம், 10க்கு 5 பொருத்தம் என்று சொல்வார்கள். மேலும் சில ஜோதிடர்கள் 14க்கு 10 பொருத்தம் என்று சொல்வார்கள். இப்படி ஜோதிடர்கள் கூறும்போது நாம் அதிக பொருத்தம் வரும் நபர்களுக்கு நாம் திருமணம் செய்து வைப்போம். இவ்வாறு இந்த பொருத்தத்திற்கு என்ன பலன் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். திருமண பொருத்தத்தில் மொத்தம் 14 பொருத்தங்கள் உள்ளன. அவற்றில் முதல் தினப்பொருத்தம். இந்த தினப்பொருத்தம் கல்யாணமாகி இருக்கும் தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நீண்ட நாள் வளமாக வாழவும் வழிவகுக்கும். அடுத்ததாக இரண்டாவதாக காணப்படும் கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம் இருந்தால் எதிரிகளின் மனநிலை, அவர்களின் இருந்து வரும் அச்சங்கள் அனைத்தும் கண்டறியப்படும். எதிரிகளின் குணங்களையும் நாம் ஆராய்ந்து விடலாம். மூன்றாவதாக நாம் காணப்படுவது மகேந்திர பொருத்தம் எனப்படும். இந்த மகேந்திர பொருத்தம் இந்த திருமண தம்பதிகளுக்கு இருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் புத்திர செல்வங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நான்காவதாக நாம் காணப்படும் பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கம். இந்த பொருத்தம் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு நாம் திருமண தம்பதிகள் எவ்வாறு செல்வ நிலையில் எவ்வாறு திகழ்ந்து வருவார்கள் என்பது பற்றி அறிய உதவும். ஐந்தாவதாக யோனி பொருத்தம். திருமண தம்பதிகளுக்கு இந்த யோனி பொருத்தம் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த யோனி பொருத்தம் இருந்தால் மட்டுமே தாம்பத்தியத்தில் எவ்வாறு இருவரும் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்பது பற்றி தெரியும். தாம்பத்தியத்தில் இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கை ஒரு சுகம் அடையும். அடுத்ததாக ஆறாவது ராசி பொருத்தம். இந்த திருமண தம்பதிகளுக்கு முக்கியமாக இந்த குழந்தை பாக்கியம் மிகவும் தேவை. இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ராசி பொருத்தம் பார்க்கப்படுகிறது. ஏழாவதாக நாம் பார்ப்பது ராசி அதிபதி பொருத்தம். எதிர்காலத்தில் வரும் உறவுகளின் பலன் அறியும் மற்றும் அவர்களின் குழந்தைகளை பற்றி நிலைமையும் அறியலாம். எட்டாவதாக வசிய பொருத்தம். ஒருவருக்கொருவர் பாசம் மலையில் நினைந்து வசியப்பட்டு கொள்வது இந்த வசிய பொருத்தம் ஆகும். இந்த வசிய பொருத்தம் திருமண பொருத்தத்தில் மிகவும் ஒன்று. ஒன்பதாவதாக ரச்சு பொருத்தம். இதைத்தான் நாம் மாங்கல்ய பொருத்தம், அதாவது கயிறு பொருத்தம் என்று கூறுவார்கள். இந்த பொருத்தம் தான் முதலாவதாக கூடி வர வேண்டும். 10ஆவதாக வேதை பொருத்தம். ஆண் பெண் நட்சத்திரங்கள் பகையாக இருப்பது, அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு காட்டுவது பற்றி இந்த பொருத்தத்தில் அறிந்து கொள்ளலாம். 11ஆவது நாடி பொருத்தம். மாங்கல்ய பலன் அதிகமாக கிடைக்கப் பெறுவது பற்றி தெரியலாம். 12ஆவதாக விருட்ச பொருத்தம். இந்த பொருத்தம் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் வசியப்பட்டு வாழ்வது, விட்டு கொடுத்து வாழ்வது, வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக வாழ்வதும் மனப்பக்குவத்தை பற்றியும் குறிக்கும் இந்த விருட்ச பொருத்தம் ஆகும். 13ஆவதாக கோத்திர பொருத்தம். தன் குடும்பத்தில் உள்ள தலைமுறையின் உறவுகளை பற்றி இந்த பொருத்தத்தில் விரிவாக தெரியும். 14ஆவதாக பஞ்சபூத பொருத்தம். இந்த பொருத்தத்தில் என்ன தெரியும் என்றால், நாம் திருமண தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் நொடிகளை பற்றி குறிப்பாக தெரியும். தன் குழந்தைகள் எவ்வாறு ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது பற்றியும் தெரியும். இந்த திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படும் பொருத்தமாக கூறுவது என்னவென்றால், தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ராசி பொருத்தம், யோனி பொருத்தம், ரச்சு பொருத்தம். இந்த பொருத்தத்தையே ஜோதிடர்கள் மிக முக்கியமான பொருத்தமாக நமக்கு அறிவுறுத்துவார்கள். இந்த பொருத்தம் இருந்தால்தான் திருமண தம்பதிகள் மிக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது ஜோதிடர்களின் கருத்து. மேலும் இந்த பொருத்த கணிப்பு திருமணம் செய்யும் பெற்றோர்கள் பார்த்து நடத்தும் இந்த கல்யாணத்திற்கு மட்டுமே இந்த பொருத்தம் பொருந்தும். மேலும் இந்த பொருத்தம் காதல் திருமணத்திற்கு பார்க்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் கர்ப்பமாகிய பெண்கள் கல்யாணம் செய்பவர்களும் பார்க்கக்கூடாது.
மேலும் விதி வகையால் இவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் இந்த பொருத்தமாவது பார்க்கக்கூடாது. எனவே மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.